1978 பிறந்தவங்களுக்கான ராசி பலன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து மேச ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசியெல்லாம் நம்ம வந்து இப்போ பார்த்தோம். இப்போ வந்து கடக ராசிக்கு பார்ப்போம். அது இவ்வளவும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே 1வது மாதத்தில் பிறந்தவங்களுக்கு தான். கடகராசிக்காரங்க பெரிய மனிதர்களால் சில கஷ்டங்களை அனுபவிச்சிங்க இவ்வளோ நாளாக. அதாவது 1978 பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய மனிதர்களால் நிறைய லாபங்களும் கிடச்சிக்கிட்டு இருந்த நேரம். இந்த 2 வருஷ காலமாகவே ஒரு நல்ல விஷயங்களே நடக்கலை. எங்கள் அப்பா வந்து எவ்வளவோ உதவி செஞ்சு எல்லாமே செஞ்சார். அவரால் ஒரு நன்மைகள் இருக்கிறது நின்று போச்சு. அரசியல்வாதிகள் அவங்களால உள்ள சப்போர்ட்டெல்லாம் இப்போ கொஞ்ச நாளாக இல்லாமல் இருந்தது. அதாவது மூத்த சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்க ரீதியாக உள்ள சப்போர்ட்டெல்லாம் இருந்துச்சு. எல்லாம் எல்லாமே ஒரு 2.5 வருஷம் இல்லாமல் போயிடுச்சு. இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருந்தது பார்த்திங்களா. இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. இப்போ நமக்கு நடந்த சித்திரை மாதத்துலேயே ஓரளவுக்கு அதுக்கான அடித்தளம் போட்டிருக்கோம். இப்போ இருக்க இன்னமும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். கடகராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே வந்து டைம் வந்து சரியில்லை, நமக்கு வந்து அஷ்டம சனி நடக்குது இப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் 12வது மாதத்தோடு அந்த அஷ்டம சனி முடியுது. அதனால் இனிமேல் வர்ற காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் வந்து கல்யாண வயசில் பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கல்யாண ஏற்பாடு நடக்கிற விஷயங்களை பண்ணுவார். பிள்ளைங்கள்லாம் இனிமேல் நல்லா படிப்பாங்க. வேலையில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி போய் நல்ல ப்ராப்ளம்லாம் இல்லாமல் நல்ல வேலைக்கு போகிற சூழ்நிலையை ஏற்படுத்தும். தொழிலதிபர்கள்லாம் நல்லபடியாக தொழில் பண்ணுவாங்க. முதலீடு கிடைக்காம இருந்த விஷயங்கள்லாம் கிடைக்கும். இனிமேல் ஒரு நல்ல நேரத்தை ஆரம்பிச்சிருவார். இந்த 1/5க்கு பிறகு வர்ற குரு பயிற்சியும் பார்த்திங்கன்னா ஒரு 7வது மாதத்துக்கு பிறகு நிறைய நன்மைகளையும் தர ஆரம்பிச்சிருவார். இனிமேல் உங்களுக்கு ஒரு பொற்காலமாகவே அமையுங்க.